கன்னியாகுமரி அருகே இடைக்கோடு அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியரை இளம்பெண் கன்னத்தில் அறையும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்த சம்பவம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக காணலாம். பாடத்தையும் வகுப்பறையும் தாண்டி உலகத்தையும் கற்றுக் கொடுப்பவர்களே ஆசிரியர்கள். வாழ்வில் முன்னேறிய பலரின் வாழ்வில் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆசிரியர் உந்து சக்தியாக இருந்திருப்பார். அதனால்தான் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று அப்பா அம்மாவிற்கு பிறகு ஆசிரியரை தெய்வத்திற்கு முன்னால் நமது முன்னோர்கள் வரிசைப்படுத்தியுள்ளனர். அப்படிப்பட்ட ஆசிரியர் பணியில் இருக்கும் ஒருவரை பள்ளி வகுப்பறையில் மாணவர்கள் முன்பாக ஒரு இளம் பெண் தாக்கிய சம்பவம் கன்னியாகுமரி அருகே இடைக்கோடு பகுதியில் நடந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே இடைக்கோடு அரசு தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக ஜான் கிறிஸ்டபர் பணிபுரிந்து வருகிறார். இந்த பள்ளிக்கு வந்த இளம் பெண் ஒருவர் தனது 2 பெண் குழந்தைகள் முதல் மற்றும் யூகேஜி வகுப்புகளில் படித்து வருவதாகவும் அவர்களை பார்க்க அனுமதிக்க வேண்டும் என்றும் கேட்டுள்ளார். தந்தையின் அனுமதி இல்லாமல் குழந்தைகளை பார்க்க அனுமதிக்க முடியாது என்று தலைமை ஆசிரியர் மறுத்துள்ளார். இதனால் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அப்பெண் சட்டென்று தலைமை ஆசிரியரின் கன்னத்தில் பளார் என்று அறைவிட்டு அங்கிருந்து ஓட்டம் பிடித்துள்ளார். தலைமை ஆசிரியரை இளம்பெண் தாக்கும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வேகமாக பரவி வருகிறது. நான் சொல்லியாச்சு போலீஸ்லையோ வக்கீலையோ கொண்டு வந்து லீகலாக வரட்டு இல்லையா? பிள்ளைங்க நீங்கள் போங்க இப்போ சேரில் போயிரு. இது யாருன்னு எனக்கு தெரியும். சேர்த்தது பிள்ளைக்கு அப்பா வந்து சேர்த்துருக்கு. என்ன போனது இது குறித்து தலைமை ஆசிரியர் ஜான் கிறிஸ்டபர் அளித்த புகாரின் பேரில் அருமனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் தலைமை ஆசிரியரை தாக்கிய பெண்ணின் பெயர் அஞ்சு என்பதும் அவர்தான் அக்குழந்தையின் தாயார் என்பதும் உறுதியாகியுள்ளது. கணவர் சீனிவுடனான கருத்து வேறுபாட்டால் கடந்த 1.5 ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்து வருவதும் இந்த தம்பதிக்கு 3 பெண் குழந்தைகள் இருப்பதாகவும் அதில் 2 பெண் குழந்தைகள் கணவரிடமும் 3வது குழந்தை மட்டும் மனைவியிடம் இருப்பதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கல்வியை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியரின் கன்னத்தில் பளார் விட்டு தலைமறைவாக இருக்கும் அப்பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். கணவன் மனைவி பிரச்சனையில் சிக்கிய குழந்தைகளை பார்க்க வந்தபோது தலைமை ஆசிரியரும் அனுமதிக்காத ஆத்திரத்தில் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்துள்ளது. பள்ளியில் ஆசிரியர்களின் பாதுகாப்பை இந்த விளம்பர திமுக அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஆசிரியர்களின் கோரிக்கையாக உள்ளது.